இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிரான T20 தொடர் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் ஒன்றும் நடைபெற்று வருகிறது. அதே சமயம் மறுபுறம் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிரான T20 தொடர் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் நிலவரம் என்னவென்று பார்த்தோமானால், இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரை பொறுத்தவரையில் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது. இது இலங்கை நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது. இந்த டெஸ்ட் தொடரை பொறுத்தவரையில் ஏற்கனவே முதல் டெஸ்ட் போட்டி நடந்து முடிந்துவிட்டது. அந்த முதல் போட்டியில் இந்திய அணி அபாரமாக விளையாடி எளிதாகவே இலங்கை அணியை வீழ்த்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்போது 2வது டெஸ்ட் போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த 2வது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் சூழ்நிலையில்தான் இருக்கிறது. அந்தளவுக்கு சமீப காலமாகவே இந்திய அணியின் செயல்பாடுகள் என்பது தொடர்ச்சியாக சூப்பராக இருந்து வருகிறது. அதாவது கடந்த 21 போட்டிகளை எடுத்துக்கொண்டால் இந்திய அணி ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றது. ஆகவே அந்தளவுக்கு இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது தாறுமாறாக இருந்து வருகிறது. ஆகவேதான் கண்டிப்பாக இலங்கை அணிக்கு எதிரான இந்த 2வது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதேபோல இந்த ஒரு டெஸ்ட் தொடரில் 2 போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரை கைப்பற்றுவது மட்டுமே அல்லாமல் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கும் இந்திய அணி தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துவிடும். ஏனென்றால் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளி பட்டியலில் முதல் 2 இடத்தை பிடிக்கும் அணிதான் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் பங்கேற்கும். ஆகவே இலங்கைக்கு எதிரான இந்த 2 டெஸ்ட் போட்டிகளிலும் வெற்றி பெற்றுவிட்டால் இந்த டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளி பட்டியலில் முதல் 2 இடத்தை நோக்கி இந்திய அணி வேகமாக முன்னேறிவிடும். அதற்கு பிறகு நடைபெறும் ஒரு சில டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றாலே கண்டிப்பாக இந்த புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை இந்திய அணி பிடித்துவிடும். ஆகவேதான் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பங்கு பெறுவதற்காக மட்டுமே பார்த்தால் இந்த இலங்கைக்கு எதிரான தொடரில் 2 டெஸ்ட் போட்டிகளிலும் வெற்றி பெறுவது இந்திய அணிக்கு மிகவும் முக்கியமாகும். அது மட்டுமில்லாமல் இப்படியாக இந்திய டெஸ்ட் அணி விஸ்வரூபமாக ஆடி வரும் அதே சமயத்தில் இந்திய T20 அணியான ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய T20 அணி அதைவிட விஸ்வரூபமாக விளையாடி வருகிறது. ஆமாங்க, சமீபத்தில் தான் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடர், இலங்கை அணிக்கு எதிரான T20 தொடர் என தொடர்ச்சியாக மொத்த போட்டிகளிலும் வெற்றி பெற்று மொத்த தொடரையும் கைப்பற்றி வந்த இந்திய T20 அணி இப்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான T20 தொடரில் களமிறங்கி இருக்கிறது. இந்த தொடரை பொறுத்தவரையில் ஏற்கனவே 4 போட்டிகள் முடிவடைந்து விட்டது. அந்த 4 போட்டிகளிலும் இந்திய அணிதான் வெற்றியும் பெற்றது. ஆக இதனால் தான் சொல்கிறோம் இந்திய அணி, அதாவது இந்திய T20 அணி சமீப காலமாக விஸ்வரூபமாக விளையாடி வருகிறது என்று. ஏனென்றால் இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரும் கூட வெஸ்ட் இண்டீஸ் நாட்டில் வைத்துதான் நடைபெற்று வருகிறது. ஆகவே சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் இருந்த போதும் கூட வெஸ்ட் இண்டீஸ் அணியை தாறுமாறாக சம்பவம் செய்து வருகிறது இந்திய அணி. அது மட்டுமில்லாமல் T20 போட்டிகள் என்று வந்துவிட்டால் வெஸ்ட் இண்டீஸ் அணி எப்போதுமே ஜாம்பவான் அணிதான். அப்படிப்பட்ட ஜாம்பவான் அணியவே அதனுடைய சொந்த நாட்டில் வைத்து தொடர் தோல்விகளை அடைய செய்து வருகிறது இந்திய அணி. அதற்கு மிக முக்கிய காரணம் நாம் ஏற்கனவே இதற்கு முந்தைய வீடியோக்களில் சொன்னது போல இந்திய T20 அணியில் எப்போது சூரியவன்சி இடம்பெற்றாரோ அப்போதிலிருந்தே இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது பல மடங்கு அதிகரித்து விட்டது. அதை ஒவ்வொரு T20 போட்டியிலும் சூரியவன்சியும் நிரூபித்து கொண்டே வருகிறார். அதாவது சூரியவன்சிக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பிலும் தொடர்ச்சியாக சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி விடுகிறார். அந்த வரிசையில்தான் இப்போது 4 T20 போட்டிகள் முடிந்த நிலையில் சற்று முன் நடந்த 5வது T20 போட்டியில் இதுவரை கிரிக்கெட் வரலாறே பார்த்திடாத அளவுக்கும் கிரிக்கெட் ரசிகர்களே பார்த்திடாத அளவுக்கும் ஒரு சம்பவத்தை முதல் முறையாக நிகழ்த்தி காட்டியிருந்தார் சூரியவன்சி. ஆமாங்க, சூரியவன்சியால் கூட இப்படி ஒரு சாதனையை செய்ய முடியாது என்றுதான் பலரும் நினைத்திருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சாதனையையும் சூரியவன்சி இப்போது செய்துவிட்டார். அப்படி என்ன மிகப்பெரிய சாதனைன்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த இரு அணிகளுக்கு எதிரான இந்த 5வது T20 போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவெடுத்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரையில் இந்த ஒரு போட்டியில் கட்டாயம் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற முனைப்பில்தான் களமிறங்கியது. அந்த ஒரு ஆர்வம் இந்த போட்டியில் நன்றாகவே தெரிந்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆரம்பம் முதலே சூப்பராக பேட்டிங் செய்து ரன்களை குவித்து வந்தனர்.
கிட்டத்தட்ட 10 ஓவர்களிலேயே 130 ரன்களை கடந்துவிட்டனர் வெஸ்ட் இண்டீஸ் அணியினர். அந்தளவுக்கு ஒரு முடிவோடு தான் இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி பேட்டிங் செய்து வந்தது. அதன் பிறகு தொடர்ச்சியாக அதே அதிரடியை வெளிப்படுத்திய வெஸ்ட் இண்டீஸ் அணி சரியாக 17வது ஓவரிலேயே 220 ரன்களை தொட்டுவிட்டது. அந்த சமயத்தில்தான் இந்திய அணி எதிர்பார்த்த அந்த ஒரு சம்பவம் அரங்கேறியது. ஆமாங்க, சரியாக 18வது ஓவரில் இந்திய பவுலர் மயங்க் யாதவ் பந்து வீசி அந்த ஓவரில் மட்டும் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இதுதான் இந்த போட்டியின் திருப்பு முனையாக மாறியது. பின்னர் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி என்பது அடுத்த 3 ஓவர்களில் அப்படியே குறைந்துவிட்டது. 17 ஓவர்கள் வரை விஸ்வரூபமாக விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி கடைசி 3 ஓவர்களில் தட்டு தடுமாறி கிட்டத்தட்ட வெறும் 15 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது. இதனால் 20 ஓவர்கள் முடிவில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன்கள் எடுத்திருந்தது. இந்த ஒரு இலக்கு என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய இலக்குதான். அப்படிப்பட்ட இந்த ஒரு இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் முதல் 3 ஓவரிலேயே இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது தெரிந்துவிட்டது. எப்படி? இந்திய அணி சேசிங் செய்ய களமிறங்கி முதல் 3 ஓவரிலேயே இந்த போட்டியின் ரிசல்ட் மொத்தமாகவே தெரிந்துவிட்டது. ஆமாங்க, இந்த போட்டியில் இந்திய அணி சேசிங் செய்ய களமிறங்கி ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் களமிறங்கினார்கள். அதில் முதல் ஓவரின் முதல் பந்தை அபிஷேக் சர்மா எதிர்கொண்டு ஒரு சிங்கிள் ரன் எடுத்து கொடுத்தார். இதுதான் இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு கிடைத்த ஒரே ஒரு ஆறுதலான விஷயம். இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு ஆறுதலாக அமையவில்லை. ஏனென்றால் அந்த முதல் ஓவரின் அடுத்த 5 பந்துகளையும் தொடர்ச்சியாக சிக்ஸருக்கு பறக்க விட்டார் சூரியவன்சி. இதை கண்டு ஒட்டுமொத்த மைதானமும் ஆர்ப்பரித்து விட்டது. பொதுவாகவே இவர் எதிர்கொள்ளும் முதல் பந்தை தான் சிக்ஸருக்கு பறக்க விடுவார். ஆனால் இவர் எதிர்கொண்ட முதல் ஓவரையே மொத்தமாக சிக்ஸருக்கு பறக்க விட்டு விட்டார். அதன் பிறகு அடுத்த 2வது ஓவரில் முதல் 2 பந்தை எதிர்கொண்ட அபிஷேக் சர்மா ஒரு பவுண்டரி மற்றும் 2 ரன்கள் ஓடிவிட்டு அந்த ஓவரின் 3வது பந்தில் ஒரு சிங்கிள் ரன் எடுத்து கொடுக்க, பின்னர் அந்த 2வது ஓவரில் மீதமிருந்த 3 பந்துகளையும் மீண்டும் தொடர்ச்சியாக சிக்ஸருக்கு பறக்க விட்டார் சூரியவன்சி. இது என்னடா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு வந்த சோதனை என்றுதான் நமக்கே தோன்றியது. அதனைத் தொடர்ந்து அடுத்த ஓவரிலும், அதாவது 3வது ஓவரிலும் சரியாக 2வது பந்திலிருந்து 5வது பந்து வரையிலும் தொடர்ச்சியாக 4 சிக்ஸர்களை பறக்க விட்டார் சூரியவன்சி. கிட்டத்தட்ட இந்த 3 ஓவர்களிலேயே, அதாவது முதல் 3 ஓவர்களிலேயே 12 சிக்ஸர்கள் வரை சூரியவன்சி மட்டுமே அடித்துவிட்டார். இதில் ஒரு பந்து கூட டாட் பாலும் கிடையாது, 4ம் கிடையாது, வேறு எந்த ஒரு ரன்னும் கிடையாது. சூரியவன்சி எதிர்கொண்ட முதல் 12 பந்துகளுமே சரியாக சிக்ஸருக்கு சென்றுவிட்டது. அந்தளவுக்கு தாறுமாறான காட்டுத்தனமான அதிரடியை சூரியவன்சி முதல் 3 ஓவரிலேயே வெளிப்படுத்த, ஆக அப்போதே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றே விட்டது என்று. ஆமாங்க, சூரியவன்சியின் இந்த ஒரு அதிரடியால் இந்த போட்டியில் சரியாக 16வது ஓவரிலேயே இந்திய அணி இவ்வளவு பெரிய இலக்கை எளிதாகவே சேசிங் செய்து வெற்றி பெற்றுவிட்டது. இதில் சூரியவன்சி மட்டுமே அதிகபட்சமாக 123 ரன்கள் வரை எடுத்திருந்தார். ஆக மொத்தம் இந்த போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்று வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக சரித்திர உலக சாதனை வெற்றியை பதிவு செய்துள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சூரியவன்சியின் இந்த ஒரு மிரள வைத்த சிக்ஸர்கள் பேட்டிங்கை பற்றியும் இந்திய அணியின் இந்த ஒரு தொடர் வெற்றியை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.